நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பட்டியல்? முதல்ல பேசுவோம். அதான் ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தது ஃபர்ஸ்ட் குயிக்கா பார்த்துக்கலாம். இதுல வந்து 28 வந்து காங்கிரஸ் பண்ண போறீங்க. இத பத்தி டீகோட் பண்ண போறீங்க, சொல்லுங்க. உங்க டீகோட் தான் கேக்குறேன். ரைட். இல்ல ஜஸ்ட் இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்குறோம் அவங்களுக்கு இந்த வாட்டி கொடுத்திருக்கிற தொகுதிகள் பொதுவா அப்படின்னு பார்த்தோம்னாக்க இப்போ உதகமண்டலம் ஊட்டி எல்லாம் கூட அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகே, அது என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். சிட்டிங் எம்எல்ஏங்கிறதுனால. அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 தனி தொகுதி கொடுத்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சோ ஏன்னா வந்து அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 2 தனி தொகுதி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரியாக கொடுத்திருக்கும் போது, ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு பாத்தீங்கன்னா 2 தொகுதியை தவிர பாக்கி எல்லாமே தனி தொகுதி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மொத்தமா இருக்கிறதுல வந்து 8 தொகுதி அப்படின்னாக்கா அதுல 6 தொகுதி தனி தொகுதி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பாக்குறோம். 2ங்கும் போது அது பண்ருட்டியும் திருப்போரூர் அப்படிங்கறது பாக்குறோம். திருப்பூர் சிட்டிங் எம்எல்ஏ அதே மாதிரி இவர் பாலாஜி நினைக்கிறேன் இல்லையா. சோ அந்த மாதிரியாக அதே மாதிரி மதிமுகங்கும் போது 4 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தேமுதிகக்கு தெரிஞ்சதுதான் 10 அப்படிங்கிறது. சோ இதுலயுமே நம்ம வந்து பொதுவா பாக்குறோம். இதை விட்டுட்டு நம்ம வந்து மெயினா வந்து நம்ம இதர கட்சிகளுக்கு கொடுத்தாங்கிறத விட்டுருவோம். சரி, நம்ம வந்து திமுகவோட லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மினிஸ்டர் சொல்ல போனா ஒரு சிலர் எண்ணிக்கையை தவிர பாக்கி எல்லாமே. இன்ஃபேக்ட் என்னன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த வாட்டி நிப்பாரா அப்படின்னு யோசிச்சாங்க. அதுவுமே அவருடைய நேம்ங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த வாட்டிங்கிறதையும் பாக்குறோம். மற்ற பொதுவாக எல்லாருமே வந்து முக்கியமான இவங்க எல்லாமே அவங்களோட தொகுதியை ரீடைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாம். அது என்ன கான்பிடன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பொதுவா வந்து அந்த தொகுதியில வெற்றி பெறுறதுக்காக மல்டிபிள் ரீசன்ஸ் இன்க்ளூடிங் அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த வாட்டிங்கிறதுக்கு. அது இன்கம்பென்ட்ங்கிறதுனால அது ஒண்ணு. இதை தாண்டி இவங்க சொன்னதுல ஒரு வியூ என்னன்னா 30% ஆஃப் த இவங்க வந்து நியூ ஃபேஸ்னு சொல்றாங்க. 30+% whatever அதுன்னு சொல்லும்போது நான் எப்படி பாக்குறேன்னா, இன்கம்பெண்டா இருந்தவங்களுக்கு அவங்க முறையாக வேலை செய்யல, அதனால அந்த ஃபேஸஸ் எல்லாம் மாத்தியே ஆகணுங்கிற நிலைமை, அதனாலதான் மாத்திருக்காங்கன்னு கூட நம்ம பார்க்க முடியும். சோ இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வியூ. காரணம் என்னன்னாக்க அவங்க வந்து சரி ஒண்ணு வயதானவர்கள், இன்னொரு பக்கம் வந்து இவங்க தொடர்ந்து செய்த வேலைகள்லாம் சரியில்லை. ஏன்னா இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப கும்பகோணம் எடுத்தீங்கன்னா சாக்கோட்டை இவர் வந்து நிக்கிறார். சோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்குலாம் அப்படி பார்த்தா இத்தனை மாட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு புது ஃபேஸ் போடலாமே, அப்படி கிடையாது. ஏன்னா அங்க வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து நமக்கு வந்து இருப்பதற்காக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா வந்து அங்க வந்து தமாகாக்கு கொடுத்திருக்காங்க. சோ ஜி.கே. வாசன் கட்சியில இருந்து அவங்க போடுறாங்க அப்படிங்கும் போது சோ நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருப்பதற்கான அனுபவம் வாய்ந்தவர்கள் 60%, புதியவர்கள் 40% அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து அது வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. வரவேற்க வேண்டியதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அதுக்கான பாசிபிலிட்டி வந்து வெறும் புதியவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ங்கிறது மட்டும் தான் நிர்பந்தம் கிடையாது. உதாரணத்துக்கு எழும்பூர் எடுத்துக்கங்க. பரந்தாமன் அங்க வந்து எல்லா நேரத்திலயும் அவர் வேலை பண்ணிட்டு தான் இருந்தார் களத்துல. இப்ப அவருக்கு என்ன ஆன்டி இன்கம்பன்சியா இருந்துச்சு. ஆனா வேற ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு இன்னொருத்தருக்கு அதே தமிழ் பிரச்சனை இன்னொரு பேச்சாளர் அப்படின்னு வராங்களே. இப்ப நீங்க அங்க எழும்பூர்ல நீங்க எல்லா முக்கியமான காலகட்டத்திலையும் பரந்தாமன் வேலை பார்த்திருக்காரு. நீங்க வந்து என்ன கிரைசிஸ் டைம் அப்படின்னாலும் அந்த மாற்றங்கள் எப்படி பாக்குறது? அப்ப வந்து நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். வேலை பார்த்திருக்காங்கனாலும் அந்த தொகுதியில இன்னைக்கு என்ன பர்செப்ஷன்ங்கிறதும் இருக்கு. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நிச்சயமா எப்பயுமே ஒரு கட்சிக்குள்ள எடுத்தீங்கன்னாக்க, இப்போ திமுகவே எடுத்தீங்கன்னாக்க அந்த கட்சியில இருந்து 2-3 பேர் அந்த தொகுதியை நோக்கி வேலை செய்வாங்க அப்படிங்கிறது இருக்கு. என்னதான் வேலை பார்த்தா கூட ஒரு லெவல்ல மாத்தி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு லீடர்ஷிப்புக்கு இவங்க கிட்டக்க இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னங்கிறதும் பல சமயங்கள்ல இருக்கு. இப்போ என்ன பார்ப்பாங்கன்னாக்கா சீனியர் லீடர்ஸ் கிட்டக்க இவங்க எனக்கு வந்து இந்த பர்சன் வந்து இந்த வாட்டி டேர்ம்ல வந்து ஒரு இணக்கமான ஒரு இது இல்லை, ஒரு சரியா நம்ம சொன்னதை கேட்கல, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்படி இல்லாம நம்ம வந்து இன்னொரு பர்சனை மாத்தலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். இதை வந்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிறத விமர்சனமா வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி பாசிபிலிட்டி நான் சொல்றது இது கலவைன்னு சொல்ல வர. இப்போ புது ஒரு ஃபேஸ கொடுக்கணும்னு சொல்லும் போது இருக்கிற ஒரு செட்டப்ல எனக்கு பாசிட்டிவா அந்த இடத்த வின் பண்ண முடியும்னு சொன்னா சேஃப் பிளே தான் நிறைய இடத்துல பண்ணுவாங்க. புதிதாக வாய்ப்பு கொடுக்கணும்னு வரும்போது ஹையஸ்ட் பாசிபிலிட்டிக்கான ரீசன் என்னன்னாக்க, இல்ல இந்த இன்னொரு பர்சன் இந்த பர்சனை வெற்றி பெற்ற ஒரு பர்சனை தூக்கிட்டு நான் இன்னொரு பர்சனுக்கு கொடுக்கறேன்னா இதுல
மல்டிபிள் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றேன். வெறும் ஜெனரிக்கா சொன்னா நம்ம வந்து அது வந்து இதாயிடும். நீங்க ஏதாவது ஸ்பெசிபிக் கேஸ் சொல்லுங்க, நம்ம அதை டிபேட் பண்ணலாம். இல்ல இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ புதிதாக அப்படி இப்போ நீங்க இவரே கேக்குறீங்க. இப்போ எழும்பூருக்கே நீங்க சொன்னது எக்ஸாம்பிளே நான் என்ன சொல்றேன், பரந்தாமன் ஓகே நல்லா வேலை பண்ணியிருக்காரு வெளியில இருந்துங்கிறது நமக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். ஆனால் அந்த தொகுதியில நீங்க பார்க்கும்போது இல்ல இதுல வந்து வெற்றி வாய்ப்புக்கான இது ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு திமுக யோசிச்சாங்கனால, இல்லைன்னா திமுக தலைமையுடன் பரந்தாமன் அவர்களுக்கு ஒரு இணக்கம் இந்த சமயத்தில் இல்லைன்னு எதிர்பார்க்கப்பட்டால் அப்போ அவங்க சேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இப்போ அப்படி இல்லாமல் இல்ல பரந்தாமனை வின் பண்ணுவாரு ஏன்னா அப்படின்னாக்க அவருக்கே கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கணும். அப்ப எப்படி புதியவர்களுக்கான வாய்ப்பு வரும்? இப்ப நீங்க வந்து அதையும் கேள்விக்குள்ளாக்குறீங்க. நான் சொல்றது எல்லாமே காம்பினேஷன் சொல்றேன். நான் வந்து என்னுடைய கருத்து மட்டும் தான் ஒரே பாசிபிலிட்டின்னு சொல்ல வரல. ஒரே முட்டா புதியவர்களுக்கு மட்டுமே கொடுக்கணும்ங்கிறதுக்காக அவங்க சேஞ்ச் பண்ணல. இது அரசியல் என்பது அரசியல் கணக்கு. இதுல எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குங்கிறத தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தவிர இது ஒன்றுதான் இல்ல அவங்க சொன்னதுதான் ரைட் இல்ல நான் சொன்னதுதான் ரைட்டுங்கிறத சொல்ல வரலங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, சோ இப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இன்னொன்னும் வந்து நீங்க சொன்ன மாதிரி 120 பிளஸ் தொகுதிகள்ல வந்து நேருக்கு நேர் திமுக அதிமுக போட்டி அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அதுல வந்து ஒரு சில தொகுதிகள் வந்து கிவன் ஆஃப்னே கூட வச்சுக்கலாம். நேருக்கு நேர் இல்லாமல் கூட கூட்டணிகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகள்ல கூட உங்களுக்கு வந்து இப்ப நத்தம்னு எடுத்தீங்கன்னா ஒரு 121ங்கிறது ஸ்டேட் ஓகே ஸ்டேக்னு இருந்தா கூட அதுலயுமே கூட நீங்க அந்த இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க சொல்லிடலாம். இப்போ வந்து இன்னென்ன மினிஸ்டர்ஸ் இருந்தவங்க இவங்க ஜெயிப்பாங்க, இன்னென்ன எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இருந்தவங்க இவங்க ஜெயிப்பாங்க. சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா கூட ரொம்ப ஷார்ப்பா ஒரு ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னாக்கா ஒரு 60ல இருந்து 70 தொகுதி அதுதான் நீங்க வந்து ரொம்ப டஃப் ஃபைட் அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும்ங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா 120ன்னு சொன்னா 120ஐயும் நம்ம வந்து நேருக்கு நேர்னா கூட அல்ல கிவ் அண்ட் டேக்குங்கிறது இருக்கும். இந்த பக்கத்துல இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அந்த பக்கத்துல அவங்க இப்போ சவுத்னு பெருவாரியா எடுத்தீங்கன்னாக்க அதிமுகக்கு இந்த வாட்டி எட்ஜ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அப்படியும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு. இந்த முக்கியமான முகங்கள்லாம் மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம் அரவிந்த்? இப்போ செந்தில் பாலாஜி, ஐ பெரியசாமியோட மகன் செந்தில்குமார், அதே போல் அண்ணா நகரில் போட்டிடுவார்னு எதிர்பார்த்த கார்த்திக் வந்து வில்லிவாக்கம், இப்போ இதெல்லாம் வந்து என்ன நகர்வுகளாக பார்க்க வேண்டியிருக்கு? நம்ம செந்தில் பாலாஜி முதல் எடுத்துக்கலாம். செந்தில் பாலாஜி வந்து ஒரு லார்ஜர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மூலமாக இந்த ஒரு சேஞ்ச் நடந்திருக்கதான் பார்க்குறேன். நீங்கள் அண்ணா நகரையும் அண்ணா நகர் கார்த்தி, அதே போல் வில்லிவாக்கம் தொகுதி சிட்ரஸ் அண்ணா நகர், வில்லிவாக்கம் அண்ணா நகர் கார்த்திக்கும் நீங்கள் அதோட இதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கரூர்லேருந்து செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் அனுப்பிச்சது வந்து அவர் போன முறை பொறுப்பு அமைச்சராக கோயம்புத்தூர்ல இருந்தார். அதன் காரணமாக அவர் கோயம்புத்தூர் டெரேனை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அந்த பொலிட்டிக்கல் டெரேன் நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதனால அவரை கோயம்புத்தூருக்கு அனுப்பலாம். கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சோம்னா கோயம்புத்தூர்ல கட்சி இன்னும் கொஞ்சம் வளர்த்த முடியும், அதன் காரணமாக வெற்றி பெற முடியும். ஏன்னா கடந்த முறை 10 தொகுதிகள் 10 இழந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ரீகாலிபிரேஷனாக தான் நான் பார்க்குறேன். ஒரு தொகுதியிலிருந்து மாற்றுவது அந்தந்த வேட்பாளர் எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் இந்த இடத்துல வேட்பாளர் மட்டுமே எடுத்த முடிவாக நான் பார்க்கவில்லை, கட்சியாக எடுத்த முடிவாக நான் பார்க்கிறேன்னா